ஹலோ காய்ஸ், வெல்கம் டு நம்ம பசங்க சேனல். நம்ம எங்கே போகிறோன்னா நியூ இயர் செலிப்ரேஷனுக்காக போகலான்னு பிளான் பண்ணோம். நம்ம ஒரு பிளான் பண்ணால் மேலக்கிறவங்க ஒரு பிளான் பண்ணிட்டான். பாருங்க, மழை அச்சு ஊற்றினுக்குது. சாயந்தரம் பெய்த மழை, மணி 7 மணி ஆகுது, இன்னும் விடலை. 4 மணிக்கு பெய்ஞ்ச மழை பாருங்க. சிங்கப்பூர்ல மழை. நியூ இயர் செலிப்ரேஷனு போகலான்னு பிளான் பண்ணோம். 2 பேர் தான். எப்போ விடுறது, நாங்கள் எப்போ போய் நியூ இயர் செலிப்ரேஷனை பார்க்கறது? போயிடுவோம் போல. நாங்கள் இது பார்க்க, செலிப்ரேஷன் பார்க்க போயிடுவோம். எப்படின்னா, இப்போ நாங்கள் ட்ரெயினில் இருக்கிறோம். இந்த ட்ரெயின் எவ்வளோ கூட்டமாக இருக்குது மட்டும் பாருங்க, செம்ம கூட்டம். ஆனால் அது மாதிரி இருக்குது. ஆனால் போக போக தான் கூட்டமாகும். 2 பேர் சப்ஸ்கிரைப்லாம் பண்ண மாட்டீங்க, லைக்கும் பண்ண மாட்டீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. பார்த்துட்டு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ காய்ஸ். ஒரு வழியாக வந்துட்டோம். ஆனால் இப்போ எப்படி போகணுன்னு தெரில, யாரை கேட்குறதுன்னு தெரில, எப்படி போகணுன்னு தெரில. பாருங்க, நம்மளுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய பில்டிங் பார்த்தீங்களா? அதோடுங்க மஜாவாக ஒன்று காட்டுனுக்குது பாரு. நான் காட்டுறேன் பாருங்க இப்போ மஜாவா, சரிங்களா? ஆனால் அங்கே தான் போக போகிறது இல்லை. நம்ம போக போகிறது இந்த சைடு போக போகிறோம். ஆனால் அந்த சைடு போகிறதுக்கு தான் என்ன பண்ணுறதுன்னு தெரில. இப்போது யாரை கேட்குறதுன்னு தெரில, என்ன பண்ணுறதுன்னு தெரில. பார்ப்போம், எப்படி இது உள்ள தான் சுற்றுவோம். யாரையா கேட்டு நம்ம போவோம், சரிங்களா? இதெல்லாம் ஒரு மாதிரியாக பார்த்துக்கிறானுங்க. நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்ப்போம். நாங்கள் அப்படியே நடந்து அந்த சைடு போகிற பார்க்குறோம். ஆனால் அந்த சைடு தான் அந்த சிங்கம் வாயிலேருந்து தண்ணி வரதுலாம் இருக்குது. நாங்கள் போய் பார்க்குறோம். அங்கே போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் சொல்கிறோம், சரிங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கிளம்புறோம். போய் பார்க்குறோம், எங்கே இருக்குன்னு தெரியல. போய் பார்க்குறோம், போய் பார்த்துட்டு என்ன எதுன்னு சொல்கிறோம். அந்த இடத்துக்கு போயிட்டுனா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வீடியோ இருக்குது, சர்ப்ரைஸாக.
ஹலோ கைஸ். நாங்கள் பார்க்கறதுலாம் கனவா நினைவானே தெரில. எனக்கு அப்படியே கண் முன்னாடி எப்படி சொல்ல, இந்த படம்ல ஜில்லுன்னு ஒரு கதை இல்லை, சூர்யா போட்டு வைப்பாங்க, நியூயார்க் நகரம் உறங்கும் நேரம், அந்த மாதிரி இருக்குது. இப்போ முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அது எப்படி இருக்குது. ஒரே எப்படி பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கு. என்ன பண்ணுறது தெரியல, வீடியோ எடுப்போம்.